ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி மெஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நல்லி மெஸ் ரெசிபீஸில் சிம்பிளான பிரெட் ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 வெரைட்டியாக செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளைன் பிரெட் ஆம்லெட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒயிட்டு எல்லோவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா நம்ம எண்ணெய் விட தேவையில்லை. நான் இரும்பு கல்லில் ஊற்றுறேன் அப்படிங்கிறதுனால லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு நம்ம உடச்சி விட்ட முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு பெப்பர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்லைஸ் வந்து ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் ப்ரெட்டு தான். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து ஒரு சைடு டிப் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரிக்கு 2 சைடும் திருப்பி விட்டுறலாம். இப்போ 2 ஸ்லைஸ் ப்ரெட்டும் வந்து இந்த மாதிரிக்கு அப்ளை பண்ணியாச்சு. இது மேலே வந்து லைட்டாக வந்து சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நம்ம வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிக்கு வந்து 2 சைடும் மடித்து விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ப்ரெட் ஆம்லெட் வந்து வேகும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். இல்லாட்டி எக் வந்து கீழே கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டான ப்ரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே எல்லாம் வெந்துருச்சு. 2-3 டைம் வந்து சிம்லேயே வச்சு நம்ம நல்லா திருப்பி போட்டு எடுக்கும்போது நல்லா உள்ளேயும் ப்ரெட்டும் சேர்ந்து நல்லா வெந்து வரும், எக்கோட ஸ்மெல் இல்லாமல். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாஸோடு சர்வ் பண்ணுறேன். சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரெட் ஆம்லெட்டில் வந்து ஆனியனும் முட்டைக்கோஸும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரிக்கு நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நான் திக்காக இருக்கிற மாதிரி தான் ஸ்லைஸ் பண்ணுறேன், ரொம்ப ஃபைனாக இல்லாமல். அப்போ தான் வந்து நம்ம ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இல்லை நம்மளுக்கு ரொம்ப ஃபைனாக வேணும்னாலும் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகா. இது முட்டைக்கோசுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக கொஞ்சம் பெருசாக தான் போடுறேன். பச்சை மிளகா வந்து இது காரம் இல்லாத மிளகா, நான் அதனால் வந்து அப்படியே தான் கட் பண்ணி சேர்த்துறேன். இல்லை பிஞ்சு மிளகாவை சேர்த்தும்போது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் விடுறேன். நம்ம வேறு எந்த குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதாமல் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதங்கட்டும். வதங்கினதாமல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முட்டைக்கோசும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வதங்கட்டும் ரெண்டுமே. இப்போ இது இப்படியே இந்த சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை வந்து உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்த்துறேன். சேர்த்துட்டு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லோவும் ஒயிட்டும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் முட்டைக்கோசும் வந்து 3/4 பதத்துக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு வர மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நம்ம வேறு எந்த மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுக்கிற முட்டையை மேலே ஊற்றிக்கலாம்.
சைடில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டொமேட்டோ சாஸ் வேணாம் அப்படின்னா நம்ம சில்லி சாஸ் மட்டும் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து எக்கு மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரிக்கு இனி ஒரு ஸ்லைஸ்க்கும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்போ சைடில் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படியே வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டான ப்ரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.